அருவாள் கத்தி எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி பிசிஆர் ஒரு ஆயுதம். இப்படிலாம் மிக மோசமான ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி அத்தனை தொழிலதிபர்கள் மிரட்டுறாங்க, பெரிய பெரிய ஆளுகளை பணக்காரங்களை மிரட்டுறாங்க. இவர் ஆயுதங்கள் வச்சிருக்காரு, இவர் தன்னை பாதுகாக்க வச்சிருக்காரு. இப்படி உங்களுக்கு அப்போ இவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜ தரப்பு அப்போ பசங்க அப்போ இவர் யார் சுபாஷ் பண்ணியார் தரப்பு உள்ள இளைஞர்கள் எல்லாருமே அதை கமாண்ட் வருவாங்க. அவங்களும் கமாண்ட் போட்டு இப்படி அந்த சமூகத்துக்குள்ளே இணக்கல்லாமல் போகுது. இப்போனா 2026 தேர்தலில் நிற்க போகிறது உறுதி. 200% கூட்டணியாக தனிதான். எங்களை பொறுத்தளவில் ஒன்றே ஒன்று தான், எங்களை அவங்க ஒரே முடிவு, நமக்கு எதிரி இவங்க தாண்டா அப்படிங்கிற நோக்கத்துல தான் கட்டமைச்சு திட்டம் போட்டு அவங்க எங்களை டார்கெட் பண்ணியே ஒவ்வொரு அவதூறு சொற்களையும் பேஸ்புக் வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கு. அப்ப என் சமூகத்துல 20 அப்பாவி செத்துருக்காங்களா, ஒரு 70 பேர் கேஸ் கூட கிடையாதுங்க. ஒரு 75 கேஸ் கூட கிடையாத 21 பேர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்ததுனால கொண்டாங்க. அதுல விவசாயிகள், பெரியவர்கள் வந்து சிறுவர்கள் அடங்குங்க. கொடூர மனமாழ்ப்பை படைச்சு கொலை பண்ணாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு எசகி ராஜா தேவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுட்டு வரீங்களா சார்? என்ன காரணம் சார்? பிசிஆர் சட்டம் என்பது அந்த மக்களுடைய வாழ்க்கைக்காக சார் பண்ணியிருந்தாங்க. அந்த வாழ்க்கைக்கு அவங்கள பாதுகாக்கத்தான் பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருந்து தான் பட்டியல் சமூகம் இல்லாத மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய அராஜகம் ஓவரைட். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு சில பகுதியினர் ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு அந்த பிசிஆர் கேஸை பணம் பறிக்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அருவாள் கத்தி எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி பிசிஆர் ஒரு ஆயுதம். இப்படிலாம் மிக மோசமான ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி அத்தனை தொழிலதிபர்கள் மிரட்டுறாங்க, இவ்வளோ தொழிலதிபர்கள் மிரட்டுறாங்க, பெரிய பெரிய ஆளுகளை பணக்காரங்களை மிரட்டுறாங்க. இப்படி அந்த சட்டம் இவ்வளவு அவர் எதுக்கு அந்த சட்டத்தை அரசாங்கத்தை எதிர்த்து மக்களை பாதுகாக்கணும் தானே. இப்போ அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க மிகப்பெரிய லெவலில் ரவுடிகளாக மாறி பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அதை இங்கேங்க நான் என் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, மொத்த சமுதாயம், நாடார், கோனார், செட்டியார், முதலியார், பிள்ளமர், கவுண்டர், வன்னியர்னு எல்லா சாதியும் ஃபோன் பண்ணுது. இந்த சட்டத்தை ஒழிச்சே தீரணும் அண்ணே, உங்களுக்கு நாங்கள் கை கோர்க்குறோம்னு. பட்டியல் இல்லாத சமூக மக்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேரும்னே, நம்ம ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை காலி பண்ணும்னே அப்படின்னு. இப்போ இவங்க இந்த தேவேந்திர குல வேலைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் பட்டியல் விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. பட்டியல் விட்டு நாங்கள் வெளியே போகிறோம், எங்களுக்கு நாங்கள் எஸ்சி சட்டத்தில் இருக்குது, நாங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த போராட்டத்தை வீரியமாக எடுக்கலையே. ஏன் அந்த சட்டத்தை என்ன எஸ்சின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லி அதுதான் கொடுக்காங்க இவங்க போய் நல்லா பாருங்க, பாண்டியரும்பாங்க, தேவரும்பாங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரைம்பாங்க, மன்னர் பரம்பரைம்பாங்க. பாதிப்பு வந்த உடனே நான் ரசிக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டவங்க, நாங்கள் இப்படின்னு எங்களை இப்படி வச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன இருக்குது இப்படி அதாவது எப்படின்னா மற்ற சாதி பேரை போட்டுக்கிடுறது. உங்களுக்கு பாதிப்பு வந்த உடனே நாங்கள் பட்டியல் சாதி இல்லை, அதனால எங்களுக்கு இப்படி கொடுமை இப்படி நடக்குது, அப்போ வன்கொடுமை தடுப்புகளுக்கு கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. என்ன கிளைம் பண்ணுக்கு இவங்க இருக்காங்க சொல்லுங்க? எப்படி இவங்க பிசிஆர் சட்டத்துக்குள்ள இவங்கள வச்சிருக்கலாம்? முதல்ல எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு எவ்வளவு பேர் உருவாயிருக்காங்க. அப்புறம் சமூக மக்கள் நிம்மதியாக வாழ முடியுதாங்க? அந்த அளவுக்கு பண்றாங்க அவங்க. அதனால இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அதில் வரையறுப்படுத்தணும்னு சொல்கிறோம். இப்படிதான் உங்களுக்கு சட்டத்தை பொய் வழக்கு பயன்படுத்தக்கூடாது மாதிரி வரையறுக்கப்படணும்னு சொல்கிறோம். அதுக்கு சம்மந்தமாக மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும். அதை நடத்தி காட்டுவோம். தொடர்ந்து தென் மாவட்டம் பதட்டமாகவே இருக்குது. அந்த பதட்டத்தை தணிக்க துணை ராணுவம் தேவை அப்படின்ற ஒரு குரலும் வலுத்துது. இப்போ துணை ராணுவம் போட்டால் தான் அந்த பதட்டம்லாம் தனியுமா, இல்லை அந்த ரேஞ்சில் தான் இன்னும் தென் மாவட்டம்லாம் இருந்துட்டு இருக்காங்க? ஏன் துணை ராணுவம் அங்கே அடக்க முடியுமாமா? துணை ராணுவம் அங்கே அடக்க முடியுமா? அப்படிப்பட்ட கலவரமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸியாக நல்லா செயல்படலையா? சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்காங்க, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஒரு சில தவறுகள் டிபார்ட்மெண்ட், உளவுத்துறை ஒரு சில தப்பு பண்ணிடுது. இப்படிதான் உங்களுக்கு ஒரு காவல் நிலையம் இருக்குன்னா, ஒரு காவல் நிலையம் இருக்குங்க, அதில் எப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI இருக்காங்க, இல்லைன்னா ஒரு SI இருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு இதில் இவங்களை வச்சு தினந்தோறும் குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னு இவங்க பார்க்கணும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படிதான் உங்களுக்கு அன்றாடம் புகார் கொடுக்க வந்தவங்களை புகாரி வாங்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வேறு DGP எல்லாரும் அங்கே இருக்கணும், இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அப்போ அந்த லிமிட்டில் உள்ளவன், தப்பு பண்ணவன், மர்டர் பண்ணவன், இது பண்ணவன், கோயில் இப்போ அது கோர்ட்டுக்கு வர்றான்,
அவனையும் இவருக்கு தான் பாதுகாக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா இவங்க தான் வந்து மெமோ கொடுக்கணும். கலவரமும் நடந்துடக்கூடாது. இது எப்படி சாத்தியப்படும்? போலீஸால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அப்போ டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாட்டு காவல்துறையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ரவுடிகளை, குற்றம் செய்கிறவங்களை, கோர்ட்டுக்கு போகிறவங்கள கண்காணிக்கணும் ஒரு டீம். அது வந்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அதாவது எஃப்ஐஆர் போடுற வேலை மட்டும் அவங்க வேலை இருக்கணுங்க. ஒரு லிமிட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா, ஒரு எஸ்ஐ இருக்காங்கன்னா, எஃப்ஐஆர் போடுற வேலை தப்பு பண்ணானா அவனை எஃப்ஐஆர் பண்ண அவனை பிடிச்சி கொண்ட டீம் ஒன்று வந்து வேற இருக்கணுங்க. இங்கே குற்றம் செஞ்சுட்டு ஓடிடுதான். இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் தெருவா அலைய வேண்டியிருக்கு. இது மாதிரி சேஷனை யார் பார்க்கா? அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை நடந்துருது. எப்படி இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அவங்களால? அதனால் துணை ராணுவ படையெல்லாம் கொண்டு வர வேண்டாம். தமிழக போலீஸில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும். சமீபத்தில் நெல்லை கண்ணபுரான் என்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அது என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, ராக்கெட் ராஜாவை அவர் கொல்ல முயன்றார், ஆயுதத்தோடு பிடிபட்டார் அப்படின்றது தான் மீடியாக்கள்லாம் நம்ம செய்தியாக பார்த்தோம். உண்மையிலே அது என்ன அங்கே நடந்தது? தென் மாவட்டங்களில் எந்த கொலை நடந்தாலும் ராக்கெட் ராஜா தான் இதுக்கு பொறுப்பு, சுபாஷ் பாண்டியார் தான் இது பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் அங்கே ஃபார்ம் ஆகுது. என்னதான் சார் அங்கே அதுக்கு என்ன தான் காரணங்க? இல்லை, அதாவது நீங்கள் ஒன்று பார்த்துக்கிடணும். காவல்துறை வந்து இப்போ எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கொலை செய்தார், ஒரு குற்றவாளி இருக்காருன்னா அவரை ரிவெஞ்சிங் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, வெளி மாவட்டத்தில் போய் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, வெளி மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்லும். அவங்க போகலை அப்படின்னா, ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸால் முடியாது. அவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க போகாமல் ஊரில் இருந்தால் அவங்க மேலே ஒரு பிட்ட வழக்கு போடுவாங்க, எல்லாத்தையும் சிறையில் அடைப்பாங்க. எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கு அப்படியே போட்டிருக்கு. அதாவது என்னென்னு இப்போ திருநெல்வேலி போலீஸ் வந்து அவர் கண்ணபுரானை கைது பண்ணாங்கன்னா, அது எப்போவுமே பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் வச்சுருப்பாப்புல. யாராக இருந்தாலும் பாதுகாப்புக்கு அந்த மாதிரி அந்த வழியில் போனவங்க, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறவங்க வந்து எப்போதுமே ஆயுதங்கள் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு. அப்போ ஆயுதங்களோடு வந்து அவர் பாதுகாப்புக்கு வச்சிருந்த ஆயுதத்தெல்லாம் எப்போதும் வச்சுருக்கிறது தான். அதை எடுத்து அவரை வந்து இவர் வந்து ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் ராக்கெட் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு இருந்தார், சுபாஷ் பன்னியாரை கொலை பண்ணுறதுக்கு இருந்தார். இதெல்லாம் வந்து எப்படின்னா, சமூக ஊடகங்கள் சென்னையிலேருந்து ஒரு சில யூடியூப் சேனல்கள்லேருந்து ஒரு இந்த மாதிரி வழக்கறிஞர் அப்படி எப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. அது அந்த சமூக மக்களிடையே பெரிய ஒரு அப்போ இப்படி போட்ட உடனே அந்த கமாண்டில் பூரா போய் 2 சாதி இளைஞர்களும் வந்து மோதுறான். இப்படிதான் உங்களுக்கு. வெறும் ஆயுதங்கள் வச்சுருக்காரு, இவர் தன்னை பாதுகாக்க வச்சுருக்காரு. இப்படிதான் உங்களுக்கு. அப்போ இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராகராஜா தரப்பு, அப்போ இவர் யார் சுபாஷ் பன்னியார் தரப்பு உள்ள இளைஞர்கள் எல்லாருமே அதை கமாண்ட் வருவாங்க. அவங்களும் கமாண்ட் போட்டு இப்படி அந்த சமூகத்துக்குள்ளே இணக்கல்லாமல் போகுது. இப்படிதான் உங்களுக்கு. யாரையும் இப்போ உள்ள எனக்கு நல்லா தெரியுங்க, இப்போ எல்லாருமே ஓரளவு சரியாயிட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு. இப்போ சுபாஷ் பன்னியார் இருந்துக்கிட்டால் அவர் ஒரு குடும்பத்துக்காண்டி பண்ணது எல்லாத்துக்கும் தெரியுங்களா. அவர் ஃபேமிலியை வந்து அழைச்சிருந்தாங்க. அவர் ஃபேமிலியை அழிக்கவும் அவருக்கு வந்து அவர் ரிவெஞ்சிங் எடுக்காரு. அதை தாண்டி அவர் எந்த சாதிய கொலைகளும் அவர் பண்ணலைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு ஐடென்டிட்டி தான். இது வரைக்கும் அப்படி இல்லை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் அப்படி போகல. அவர் குடும்பத்தை தொட்டுக்காத. அவள் சாதிக்காரனே அவள் குடும்பத்தை வந்து அழிக்கும்போது பார்த்துட்டு இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அந்த செக்ஷனே வேறு. இப்போ அவங்க இந்த தரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராக்கெட் ராஜா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வழக்கெல்லாம் முடிச்சு ஒரு அரசியல் கட்டத்துக்கு போகணும், ஒரு தொழில் பண்ணணும், அந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாருமே ஒரு கட்டத்தில் இது தவறு. அதான் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்ம இளைஞர்களுக்கு எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்காங்க. இப்படிதான் அவங்களுக்கு எடுத்துடக்கூடாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஜெயிலோட இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இணக்கமாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இணக்கமாக வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கைது நடக்கும்போது இவங்களை இப்போ அந்த தரப்பில் ராக்கெட் ராஜா தரப்பில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னு உடனே போலீஸ் வந்து கரெக்டாக தான் போடும். போலீஸ் வந்து இரு சமூக மக்களுக்கும் எந்த மோதல் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. யூடியூப் சேனல்களில் தான் இருந்து அந்த மணிக்கு அவரை கொள்ளதுக்கு இருந்தாங்க, இவரை கொள்ளதுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இது முதல்ல சமூக ஊடகங்களில் பொறுப்புணர்வோடு தென் மாவட்ட மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து பேசக்கூடிய அந்த ஊடகவியலாளர்னு சொல்லி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த வழக்கறிஞர்கள்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து உண்மையில் அதை உணர்ந்து பேசணும். இப்போ எஃப்ஐஆரில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். பட் அவருக்காண்டி காத்திருந்தார், இவருக்காண்டி காத்துன்னு சொல்லி சுற்றி பகையை வந்து எழுத்து பிடிச்சி விடக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதை குறைச்சாலே பாதி அங்கே மோதலே இருக்காது பார்த்துக்கோங்க. தேவர் சமூகத்தில் பல பிரிவுகளாக பல இயக்கங்கள் பிரிஞ்சு தான் தொடர்ந்து இயங்கிட்டு வரீங்க. ஏன் இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து போராடலாமே சார்? இல்லை, அதாவது எப்படின்னா, நாங்கள் எதோ தேவர் சமூகத்தை பொறுத்தளவில், எங்கள் சமூகத்தை பொறுத்தளவில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். அதில் மாட்டுக்கிறதுல எல்லாருமே ஒருத்தர் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஆப்ப நாட்டில் கூடணும், எல்லோரும் கூடணுமா, இப்படி ஏதாவது பிரச்சனை நாங்கள் கூடிய வச்சுருவோம். இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த கருத்து வரப்போ தான் எல்லாத்துக்கும் இருக்கும் போதுங்க. இப்போ நான் வந்து என்னென்னா, எனக்கு என் மக்கள் போதும், நான் என் மக்களை செஞ்சுக்கிறேன், நான் மக்களை இது பண்ணிக்கிறேன், நான் நினைக்கிறேன். நான் வந்தால் தான்
நான் சட்டசபைக்கு போனால் தான் என் சமூகத்தை சரி பண்ண முடியும், காப்பாற்ற முடியும், என் சமூகத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மனசில் என் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் உறுப்பி இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்னோட இதை எடுத்து நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என் மக்கள் அலையாக இன்றைக்கி வர்றாங்க. இன்றைக்கி மக்கள் கூட்டம் வந்து இங்கேருங்க கூட்டம்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என் மக்கள் ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க. என்னைய சட்டமன்றத்தில் கொண்டு போய் வைக்கணும், ஒரு பாதுகாப்பு, இவர் தான் நம்ம பாதுகாப்புங்கிறது என் மக்கள் மனசில் வந்துட்டு, இப்படி தான் உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்கத்தோடைய ஆசையில், எங்கள் முன்னோர்களுடைய ஆசையில் அந்த இடத்த நான் இன்றைக்கி பிடிச்சிருக்கிறேன். அதனால் நான் எப்போதுமே தனிக்காட்டு ராஜா தான். அதுக்காண்டி என் சமுதாய தலைவர்களுக்கோ இப்படி உங்களுக்கு என் சமுதாயத்தை பிற அமைப்பை சேர்ந்த என் சமுதாயத்தில் உள்ள பிற அமைப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஒரு பிரச்சனாலும் நான் போகாமல் இருக்க மாட்டேன். நான் முதல் குரல் கொடுப்பேன். அதில் மாட்டுக்கதே இல்லை. நான் என்னோடய ட்ராக்கு, நான் ஒரு ட்ராக்கில் பிடிச்சி போகிறேன். அந்த ட்ராக் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, யாரும் என்னை வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா என் பாதை என்னோட மைண்டுக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது, நான் போகிறேன். அதனால் என்னோடய மக்களும் எனக்கு முழு ஆதரவு, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. 200% இந்த சமூகத்துக்கான மிக முக்கிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நான் இன்னும் வருவேன் அப்படின்னு எங்கள் ஐயாவுடைய ஆசையில் தெரிவிச்சுக்கிட்டேன். இப்போ அப்போனா 2026 தேர்தலில் நிற்க போகிறது உறுதி? 200% கூட்டணியாக தனித்தா? அது வந்து இன்னொரு 6 மாதம் கழித்து முடிவு பண்ணுவோம். எங்களை பொறுத்தளவில் ஒன்று தான், நாங்கள் வந்து இந்த திருப்பு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை தாண்டிட்டு அப்படின்னா என் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும். தொடர்ந்து தென் மாவட்டம் முழுவதும் என் சமூக மக்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுக்க வைக்க இருக்க, அதாவது தொழில் பண்ண முடியல, டிபார்ட்மெண்ட்லங்க அதிகாரிகளாக தேவைமுறை வேலை பார்க்க முடியலங்க. எதில் எந்த துறையாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், என்னுடைய சமுதாய மக்கள் வந்து சமயத்தை சேர்ந்தவங்க அந்த பொறுப்பை சரிவர பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இடையூறு பண்ணுறாங்க. அதாவது என்ன ஆளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள எப்படியாவது நோஸ்கட்டு பண்ணுங்கிற வேலை தான் நடக்கும். அவங்களுக்கு எதிராக அவதூறு வார்த்தைகளை பரவ வைக்காதனால டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்போ வேறு வேறு என்ன செய்யணும்? அப்போ நான் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ என் சமூகத்தை சரி பண்ணணும்னா நான் சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும். நான் போய் இருந்தால் தான் என் சமூகத்தை பற்றி நான் பேச முடியும். என் சமுதாயத்தோட வழி என்னங்கிறது வெளியே தெரியும். என் சமுதாயத்துக்கு தாங்க இன்றைக்கி அதிகமான பாதிப்பு, இன்றைக்கி முக்குளத்தூர் அதிகமான பேர் பாதிச்சிருக்காங்க. ஆனால் அதை தெரியப்படுத்தாத அளவுக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகம் போய் நின்றுக்கிட்டு எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க வந்து மறைக்கிறாங்க. தப்புலாம் நாங்கள் பண்ண மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க தப்பு நாங்கள் பண்ணலைங்க, நாங்கள் இன்னும் காப்பாற்ற தான் நினைக்கோங்க, அந்த சாதியும் சரியாக்குன்னு நினைக்கோங்க. ஆனால் எங்களை அவங்க ஒரே முடிவு, நமக்கு எதிரி இவங்க தாண்டா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கட்டமைச்சு திட்டம் போட்டு அவங்க எங்களை டார்கெட் பண்ணியே ஒவ்வொரு அவதூறு சொற்களையும் ஃபேஸ்புக் வலைதளங்களில் பதிவு பண்ணுறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் அப்படி இருந்தும் கோவப்படாமல் என் இளைஞர்களை போகிறாங்களே, அவ்வளோ வரும் படிங்களே, இதுக்கு ஒரே தீர்வு நம்ம படித்து சரியாகி அதிகாரியாக வரணுங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவசரப்படக்கூடாதுலன்னு. ஏன்னா தென் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். என் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசும்பொழுது சிந்தனை வேறு மாதிரி போகும் எல்லாத்துக்கும். ஆனால் எல்லாத்தையும் மாற்றி திருத்தி கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்படி தான் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் எங்கள் ப்ரொஃபஸராக அந்த வாத்தியார் வேலை பார்க்க முடியலங்க, என் சமூகத்தை சேர்ந்த வாத்தியார் வேலை பார்க்க முடியலங்க. அதே அங்கே உள்ள வேறு கம்யூனிட்டிக்காரங்க இவன் தேவருன்னு தெரிஞ்சுட்டுவீங்களே, பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் நடக்குங்க. இது எல்லாம் நான் அவங்கிறங்க உச்சத்துக்கு வந்து நான் வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்தா மட்டும்தாங்க சரி பண்ண முடியும். நான் அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த சமூகத்தை நான் வந்து குறைச்சி பேச போகிறேன்னா, இல்லை அந்த சமூகத்துக்குள்ள ஒரு இழப்பு நடந்தப்போ நான் போய் கேட்காம இருக்க போகிறேன்னா அவங்களையும் பாதுகாப்பேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய குலத்தோருடைய குணமே ரத்தத்திலே ஓடுதுங்க. நாங்கள் அனைத்து சமூக மக்களும் நம்ம காப்பாற்றணும். மனிதனாக பிறந்த எல்லாம் கோழி குஞ்சிலிருந்து இப்படி தான் உங்களுக்கு உசுறு வந்து உயிரினங்களை அனைத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த குணத்தை எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் உங்களுக்கு நாட்டுக்கு சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து எத்தனை பேர் நாங்கள் பழி கொடுத்துருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்டுக்கு செய்யாத எங்கள் எல்லா மக்களும் போராடிருக்காங்க. மாட்டுக்கட்டில் சுதந்திரத்துக்கு அதிகமான உயிர் பலி விட்டுருக்கோம். அதை எல்லோரும் ஒத்துக்கிடணும். இங்கே பச்சையாக வந்து முத்துராமலிங்கத்தை வச்சு இப்படி கொச்சையாக பேசுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரில. எங்கள் முன்னோர்களுக்கு வந்து பேசுறதுக்கு மனசு வருதுன்னு தெரிலங்க. நாடு நல்லா இருக்கிறதுக்காண்டி நாங்கள் என்னெல்லாமோ செஞ்சோங்க. அவ்வளோ உசுறுப்பிலியை விட்டு இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் பொருளாதாரலையும் ரொம்ப, அதாவது என்னென்னா இன்றைக்கி படிக்க முடியல, படிக்க விட மாட்டேங்காங்க. இன்றைக்கி தொழில் பண்ண நினைக்கும், தொழில் பண்ண விட மாட்டேங்காங்க. எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. எங்களுடைய இயற்கை குணங்கள் எல்லாமே இன்றைக்கி மறைக்கப்படுதுங்க. எங்கள் வரலாறு அழிச்சா தான் எங்களுடைய இயற்கை குணத்தை வந்து மறைக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ பேர் வேண்டாம், சண்டைப்பட்டால் பிள்ளைகள் வாழ்க்கை வம்பா பெருமன்னு தடுத்து போயிருங்க, வம்புழுக்காங்க. ஆனால் அவங்க அந்த பட்டியலுங்கிற ஒரு பாதுகாப்பில் இருந்துக்கிட்டு
இந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க, எங்களை குற்றவாளியாக ஆக்குறாங்க. இப்படி தான் உங்களுக்கு. அதனால் சமூக வலைதளங்களில் அவங்க பிற கம்யூனிட்டி மக்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எங்கள் மக்கள் கிடையாது. நாங்கள் வேலைக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போகணும் வைக்கிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உழைச்சி சாப்பிடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சில குறிப்பிட்ட சமூகம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள் இருந்துக்கிட்டு பிற சாதியை இழிவுபடுத்த தான் வேலைங்க. அடுத்த சாதியை வந்து இழிவுபடுத்துறது ஒரு அதை ரசிக்கணுமா ஒரு மனுஷன் சொல்லுங்க. அப்போ இப்படி இருந்தால் இப்படிலாம் இருந்தால் ஏங்க இணக்கம், நாங்கள் ஒரே முடிவுங்க. இணக்கமான்னு ஒவ்வொருத்தர் எங்கள் சாதியிலே சொல்கிறாங்க. எங்கள் சாதியிலே ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து இணக்கமாக போக விரும்புகிறோம், நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படிங்காங்க. அவங்களாம் வந்து அவங்களுக்கே தெரியும், அவங்க அந்த சமூகத்தோட நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம், அந்த சமூகம் நம்மளை வாழ்த்தி பதிவு போடும் அப்படின்னு நினைக்காங்க. அதே சமூகம் தான் என்னையை வாழ்த்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க கமாண்டு. இப்படிதான் உங்களுக்கு என்னை வாழ்த்தி போட்டாங்க. நான் என்னைக்கு பாண்டியர் பிரச்சனையை எடுத்தனோ, வரலாறு பிரச்சனையை வரலாற்றை திருடாங்கப்பா அப்படின்னு சொன்னனோ, வரலாற்று நீதி அன்னையிலிருந்து என்னை எங்கங்க இது பண்ணுறது, என்னை இழிவுபடுத்தியே போடுறது, என்னையை பற்றி அசியசியமாக போடுறது வைக்கிறது எல்லாம். அப்போ என்ன காரணம்? அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து இணக்கமாக கட்டமே கிடையாது. அவங்களுக்கு இப்போ நான் பாண்டியர் பட்டத்தை விட்டு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஏப்பா நீ பாண்டியராக இருந்துக்கோப்பா, நீ தேவராக இருந்துக்கோப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன். இப்போ நான் நல்லவன், எஸ் ராஜா ரொம்ப நல்லவர் வல்லவர், எஸ் ராஜா பின்னாடி இந்த சமூகம் போங்க, அவர் தான் வந்து அடுத்தல வந்து தேவருக்கு அடுத்தபடியாக நல்ல மனிதர் அப்படிம்பாங்க. யார் சொல்லுவா? அதே சமூகம். இப்படிதான் உங்களுக்கு குற்றத்தை தடுக்கங்க. நான் எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணுறவனா தடுக்கேன். ஒரு வீட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணாமனா வைக்காமனா எனக்கு நிறைய ஃபோன்கள் வரும். நான் செய்கிற பணிகள் எல்லாம் வெளியே போட்டால் வந்து வலைதளமே தாங்காது, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்க. அவ்வளோத்தையும் பேசி சரி பண்ணுறேங்க நான். இல்லை விடல அப்படின்னு சொல்லுதோம்னே, ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் சின்ன பிரச்சனையை பெருசாக எங்களை விடல, இதே எவ்வளோ போட்டு பண்ணி, ஆனால் அவங்க சின்ன பிரச்சனையை பெருசாக்குறாங்க. இப்படிதான் உங்களுக்கு இவ்வளோத்தையும் தியாகமான போனமும் உட்காந்து நம்ம செய்கிற நம்மளையே சாதி விரியணும். நான் சாதி விரியன், அவன் இசைக்கராஜாவா சாதி விரியன், அவன் சாதிக்கு பண்ணுவாங்க. ஏங்க 24 மணி நேரம் பிற சாதியை தாக்கியே பதிவு போடுற நீ நல்லவன், பிற சாதி அடையாளத்தை திருடுறவன் நீ வந்து சாதி விரியம் கிடையாது. உன் சாதிக்காரனை மட்டும் தென் மாவட்டத்தில் எத்தனை மாடு 21 பேர் செத்துருக்காங்க தேவமாரு அப்பாவி. அதுக்கெல்லாம் நீ வந்து ஒரு நாள் குரல் கொடுத்துருக்கியா? நீ கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு என்ன இருக்கு? நான் கொடுக்கணுமா? நான் பேசலையா? அவங்க ஏதாட்டும் ஒரு விழுந்துட்டுனா அப்போ ஏன் அன்னைக்கு எஸ்ராஜா வந்து குரல் கொடுக்கல அப்படிம்பாங்க. அப்போ என் சமூகத்தில் 20 அப்பாவி செத்துருக்காங்களே, ஒரு 70 பேர் கேஸ் கூட கிடையாதுங்க. ஒரு 70 கேஸ் கூட கிடையாத 21 பேர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்ததுனால கொண்டாங்க. அதில் விவசாயிகள், பெரியவர்கள் வந்து சிறுவர்கள் அடங்குங்க. கொடூர மனப்பான்மை படைச்சு கொலை பண்ணாங்க. இவ்வளவு கொடூர மனப்பான்மை படைச்சு தாலிபான் தீவிரவாதி ரேஞ்சில் வந்து கொலையும் பண்ணிட்டு, இப்போ நாங்கள் கேட்டால் நாங்கள் ரொம்ப அப்பாவி, நாங்கள் எதிர்த்து அடிக்கோம். எதை எதிர்த்து அடிக்கிய? எப்படி என்ன நடந்துட்டியாங்க? திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடந்துட்டு உங்களுக்கு? நீங்கள் எதுக்காண்டி திருப்பி அடிக்க? அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எதுக்காண்டி திருப்பி நாங்கள் திருப்பி அடிக்கோம் அப்படின்னா அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணுறது, அதை ஒரு மாசா நினைக்கிறது. அதனால் 200% இந்த திருப்பு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். என் மக்களை ஆக்குவாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் தான் என் மக்களுக்கே பாதுகாப்பு பார்த்துக்கோங்க. அதை அவங்களும் உணர்ந்துட்டாங்க. அதனால் என் மக்களுடைய ஆசையில் நாங்கள் போய் நிற்போம். கூட்டணிலாம் எல்லாமே இந்த 6 மாதத்தில் முடிவாகும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.